என்ன இந்த நாய்க்குட்டி பேரு? அப்பு நாய். அழகாக கூப்பிடுவான் வச்சன். அப்பு நாய் அப்படின்னு கூப்பிடுவான். இப்போ வந்து குடிசையில் உட்கார வச்சுருக்காங்கல்ல, அதனால சும்மா வந்து டைம் பாஸ்க்கு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா. நல்லா இருக்கு அழகா. கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து பட்டோடி அண்ணன் பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மஞ்சள் தண்ணி வர ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு வந்து கொஞ்சம் நலங்கு ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கு வந்து போயிட்டு பாண்டி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வச்சனை வந்து கூப்பிட்டுலாம் போகல, வச்சனை விட்டுட்டு தான் போக போகிறோம். நம்ம போகலாம், நம்ம ஆயா வீட்டுக்கு போகலாம். சரியா? வந்து சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இப்போ வந்து நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணி வச்சுட்டு போகிறேன். வச்சன் வந்து காலையிலே வந்து உப்புமா, அரிசி உப்புமான்னு சொல்லுவாங்களே, அது பண்ணி ஊட்டிட்டேன். இப்போ வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் தட்டை பாருங்க, அரி வச்சு தட்டு பாருங்க. இங்கே பாருங்க, அரி வச்சிருக்கு. எவ்வளோ வச்சுக்கோ. நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். இப்போ வந்து ஆக்சுவலாக பட்டு தான் போயிருப்பாங்க. பட்டு வந்து இல்லை, வேலைக்கு போயிட்டாங்க. அதனால தான் என்ன கூப்பிட்டாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு தான் ஓகே கிளம்பிட்டோம். இப்போ வந்து மணி வந்து ஒரு 11:30 12 ஆக போகுது. இப்போ போயிட்டு ஒரு 2-3 மணிக்கெலாம் வீட்டுக்கு வர மாதிரி கிளம்பிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. அங்கே போயிட்டு என்னென்ன சொல்லணும். பாய் சொல்கிறேன். பாய் சொல்லு. நல்லா இருக்குதாப்பா? உனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதான். சூப்பரா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், பூ மார்க்கெட் போய் பூ வாங்கிட்டு பாப்பாவுக்கு வந்து நலங்கு தட்டெலாம் வாங்கிட்டு ஃபேன்சி ஸ்டோர் போனோம் வளையல் வாங்கிறதுக்கு. ஸோ வாங்கிட்டு வரோம். ஃபேன்சி ஸ்டோர் போய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேபிளில் போட வந்து பிளேட் ரோல் வந்து வாங்கிட்டோம். அதை வாங்கிட்டு இப்போ வந்து நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். இப்போ வந்து வண்டி வந்து நான் தான் வீட்டிலேருந்து வரக்குள்ள ஓட்டிகிட்டு வந்தேன். இப்போயும் நான் வந்து ஓட்டிகிட்டு வருவேன்னு தெரில. அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன். நான் உங்கள் அண்ணா ஒய்ஃப்கிட்ட. லாஸ்ட் வீடியோவில் வந்து தண்ணி ஊற்றின ஃபங்க்ஷனில் வந்து ஏன் ஃபுல்லாக காமிக்கல, சாப்பாடெலாம் போட்டது ஏன் காமிக்கல, சிம்பிளாக தெருவில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பெரியவங்களை மட்டும் கூப்பிட்டு தண்ணி ஊற்றிட்டோம். சாப்பாடெலாம் போடல. இப்போ மஞ்சள் நீராட்டு விழா வந்து சண்டே பண்ணுறோம். அப்போ தான் வந்து சாப்பாடெலாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்போ நாங்கள் காமிக்கிறோம். இப்போ சிம்பிளாக தண்ணி ஊற்றுறத ரொம்ப நேரம் வீடியோலாம் நாங்கள் எடுக்கலை. சின்னதாக கொஞ்சம் ஒரு கிளிக் மட்டும் எடுத்து தான் அதை நாங்கள் வீடியோவாக காமிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாக காமிக்கிறோம். ஸோ இப்போ பாண்டிக்கு வந்த வேலை வந்து முடிஞ்சிச்சு. பூ வாங்கியாச்சு, பாப்பாவுக்கு வந்து வளையல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் அவங்க வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு தான் கிளம்புறோம். வீட்டுக்கு போயிட்டு தம்பி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 3 இருக்கும். இப்போ தான் வந்து சாப்பிட்டோம். அப்படியே அவங்க வீட்டில் போயிட்டு திங்ஸ்லாம் வச்சுட்டு நேராக இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பெருக்கிட்டு தொடச்சேன். வீட்டை தொடச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டேன். இப்போ தான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னா காலையில் சாப்பிட்டோம் இல்லையா, அதே வெஜ் பிரியாணி தான். வெஜ் பிரியாணி முட்டை சாப்பிட்டு இப்போ வந்து வச்சனை பார்க்க தான் கிளம்பிகிட்ருக்கேன். வச்சனை வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கானா. ஸோ அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். அங்கே அவன் முழிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தானா, நான் வந்த உடனே ஓடிட்டுருப்பேன். அவன் வந்து தூங்குறான் அம்மா சொன்னாங்க. சரி நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டு உக்காஞ்சிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்து உக்காஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக பட்டு வந்து காலையில் போனாங்க, ஒரு 9:30 மணி இருக்கும் போனாங்க. அவங்க எப்பயுமே வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து ஒரு ஹோட்டல் கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு போவாங்க. ஒரு 1 hour அப்படி ரெஸ்ட் வந்துட்டு போவாங்க. கொஞ்சம் அப்படியே எண்ணெயும் வச்சனையும் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் தூரமாக போயிருக்காங்க. எப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் திருக்குனூர், கொஞ்சம் தூரம் இது வர முடியாது. அதனால என்னென்னா பட்டு வந்து எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ஃபோனில் சொன்னாங்க. ஸோ நாங்களுமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து கூடவே இருந்ததுனால இந்த பக்கத்துலேயே போயிட்டு வந்து பார்த்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோவும் தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் தூரமாக போனதுனால இப்போ நைட்டு எப்பவுமே வந்து ஒரு ஈவினிங் 5 o'clockலாம் வேலை முடிச்சுட்டு நார்மலாக வர மாதிரினா எங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து காலையில் 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ வந்து நான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பேன். 11 மணிக்கு வந்து பட்டு என்னை சம்டைம்ஸ் எழுப்ப மாட்டாங்க, எழுப்புவாங்க. நான் தூங்கிட்டேன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வச்சனுக்கு வந்து அப்பா ஞாபகம் வருமானு தெரில, ஆனால் கேட்டான். ஆனால்
அதுக்கப்புறம் மறந்துட்டான். இப்போ பட்டுக்கு தான் வந்து தம்பியை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நீ நைட்டு வா, அவனை தூங்குவான், நீ எழுப்பி விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்து இப்போ பாண்டிக்கு போகிற வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போயிட்டு அறிவச்சனை கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்தோடனே அவங்க அக்கா கூட விளையாடிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, இது வந்து எப்படி காமிக்கிறது, இது வந்து கிராஃப்ட் ஒர்க். இது பாருங்க அழகாக இருக்குது. இது வந்து எதால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். சரி தரேன். இது யார் பண்ணதுன்னா அதான் ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அதை பொண்ணு தான், அவங்க அண்ணன் பொண்ணு. எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இது பார்த்த உடனே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் கண்டுபிடிச்சிருவீங்க தான். ஆனால் யாரெல்லாம் விழக்கூடாது. இது பேர் வந்து வீடு. இது பேர் வந்து தவுக்குலையாம். அந்த இதை பாருங்க, கிட்ட காமிக்கிறேன். அழகாக அந்த அந்த காஃபி கப் இருக்குல்ல, அந்த காஃபி கப்பில் வந்து அழகாக ஏதோ பொம்மைலாம் வரைஞ்சி உள்ளே ஏதோ போட்டு வச்சுருக்கா. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து குடிசையில் உட்கார வச்சுருக்காங்கல்ல, அதனால சும்மா வந்து டைம் பாஸ்க்கு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா. நல்லா இருக்கு, அழகாக. கமெண்ட் பண்ணுங்க. நீ உள்ளே போ. அரிச்சினா அக்கா கிட்ட இருந்து பிடிங்கிட்டியா? என்னது அது? அது பேர் என்ன? தவுக்குல பொம்மையா? ஓ நாய். இது பேர் என்ன வச்சன? அந்த நாய்க்கு பேர் என்ன? சரி, ஆராய்ச்சி பண்ணது போதும். இது பேர் என்ன, இந்த நாய்க்குட்டி பேரு? அப்பு நாய். அழகாக கூப்பிடுவான் வச்சன, அப்பு நாய் அப்படின்னு கூப்பிடுவான். சரி, அப்பா கிட்ட பேசுனியா ஃபோனில்? அப்பா கிட்ட வீடியோ கால் பேசுனா என்ன சொன்னார் அப்பா? அப்பா என்ன சொன்னார்? நைட்டு வந்து எழுப்புறேன்னாரா உன்னை? ஃப்ரெண்ட்ஸ், அறிவச்சனுக்கு பால் வச்சுட்டேன். இப்போ போயிட்டு கடைக்கு போயிட்டு ஈவினிங் ஆனாலே பட்டு போயிட்டு பால்லாம் வாங்கிட்டு வருவாங்க சொசைட்டியில் போயிட்டு. ஆனால் வந்து பட்டு வந்து வேலைக்கு போனதுனால அப்பா போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க. காய்ச்சி வச்சுட்டு இப்போ போயிட்டு கடைக்கு போயிட்டு நான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து டீ போடணும். ஏன்னா வந்து கொஞ்ச நாளாகவே நான் வந்து கடைக்கே போகிறதில்ல. டெய்லியுமே பட்டு போயிட்டு வந்து பால் பாக்கெட் பிஸ்கெட்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருவாங்க. இப்போ நான் தான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். போகலாமா? என்ன வாங்க போகிறோம் கடைக்கு? ஐஸா? உனக்கு கடைக்கு போனாலே உனக்கு ஐஸ் தான். உனக்கு ஐஸ் வாங்கி தராங்க வா. அதுவும் இந்த கிளைமேட்டில் உனக்கு ஐஸு சாக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு நாங்கள் ஐஸே வாங்கி ஐஸ்கிரீமே இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்லை, அறிவச்சனுக்கு வாங்கி பழக்கப்படுத்தினதும் இல்லை. ஆனால் இவர் கடைக்கு போனாலே ஐஸு சாக்கி இது வாயில் வந்துடும். அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரணும். அதுக்கு தான் கடைக்கு போகிறேன். சின்ன கடைக்கு போய் என்ன வாங்கிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வாங்கி தரமாட்டேன்னு சொன்னேன். கடைசியில் இவனே பூச்சி இழுத்தான் பாருங்க, பிச்சிச்சு. இது பன்னு. இது வந்து பன்னு, இது மில்க் பன்னு. ஒரு மாதிரி சாக்லேட் பால் வாசனை வரும் அறிவச்சனுக்கு. நான் சாப்பிட மாட்டேன். கடைக்கு போயிட்டு பால் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னது அது? அது பேர் என்ன? கேக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஐயப்பன் கோயில் நெய். இது செம்மையாக இருக்கும் வாசனையா. இது பாருங்களா, இது நெய். ஐயோ, அப்படியே கட்டியாக இருக்குது, உதிரா. ஆனால் அடியில் தான் இப்போ லைட்டாக வந்து உருகி வந்துட்டுருக்கு. நான் இந்த சூடு பால் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த பால் மேலே இது வச்சு. ஆனால் அடியில் மட்டும் இப்போ நெய்யாக உருகி வந்துட்டுருக்கு. மேலெல்லாம் கட்டியாக இருக்குது. இது எப்போ உருவுன்றது. அம்மா அம்மான்னு வந்து ஏலம் போடுறாரு அறிவச்சன். இதை பிரித்து தரணுமா நான்? என்ன இது? எனக்கு லேஸு, உனக்கு அது மட்டும்தான் சாப்பிடு. இவருக்கு வேணும் கேக். எனக்கு அம்மாக்கு இது எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்றோம் அறிவச்சன். அப்படியே நல்லா சாஃப்டாக ஏதோ ப்ளம் கேக் மாதிரி இருக்கு. அப்பா இது வேணாம்,
குக்கரை வாங்கி கொடுன்றாரு அப்பா. குக்கரை எல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா. எப்படின்னு பார்த்தா கடையில் வைக்கிறது எதுவுமே தான் சாப்பிடக்கூடாது. அப்புறம் சாப்பிடாமல இருக்காங்க எல்லாரும். கரெக்டு தானே? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஜூஸ் ஐட்டம் மட்டும் வாங்கி தர மாட்டேன் அறிவச்சனுக்கு. மற்றபடி பிஸ்கெட்டு இது மாதிரி லேஸு வாங்கி தருவோம். அப்புறம் சாக்லேட்டு வந்து இப்போ வாங்கி தர்றது இல்லை. ஒரு ஜுரம் அடிச்சதுல அதுலேருந்து. சரி டீ போட்டு வரேன். பால் விளாட்ற டைமை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 7 மணி ஆக போது. இப்போ போய் பால் விளாட்றோம். அறிவச்சன் இப்படி பண்ணுற போடா உள்ள. அறிவச்சனா வீட்டு உள்ள போ. இங்க அம்மா கேட்ச் போடு. அங்கே எங்கள் தெரு குட்டி பசங்கள்லாம் அதோ பாருங்க பால் விளாட்றாங்க. அதனால இவரு உள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்து நானும் பால் விளாடுவேன்னு சொல்லிட்டு ஐயோ என்ன பண்ணுற நீ?